இன்னைக்கு பாக்குத்தோப்பில் பாவக்காய் பறிக்கலான்னு வந்தேங்க. ஆனால் பாவக்காய்க்கு கம்பெனியாக என்ன காயெல்லாம் பறிக்கிறோன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அடுத்த நடவுக்கு விதைகளுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே வயலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாங்க. இந்த செடி இப்போ தாங்க பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுவும் தானாக முளைச்ச செடி தான். அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அடுத்து இன்றைக்கி சுரக்காவுமே இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. அளவான சுரக்கா, அப்படியே குட்டி பிஞ்சா சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பீக்கங்காவும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. அடுத்து வெள்ளை புள்ளங்க இப்போ தாங்க காய்க்கு வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. குட்டி குட்டி பிஞ்சு நிறையா இருக்குது. கத்திரிக்காய் பாருங்களேன். அடுத்து வெள்ளை கத்திரிக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மணத்தக்காளி கீரையும் அப்படி தாங்க. லாஸ்ட் டைம் பூச்சி தாக்கமாக இருக்குன்னு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. இலைகளே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சொரக்காய் வெரைட்டி பாருங்கள், இது விதைக்கு விட்டு வச்சுருக்கேங்க. இந்த காயுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் இப்போ தாங்க சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக பூ வச்சிடும்னு நினைக்கிறேன். இதுலேயுமே பாருங்களேன், சொரக்காய் வந்து விதைக்கு விட்டு வச்சுருக்கேன். புதினா பாருங்கள், அப்படியே சூப்பராக தளைஞ்சு வந்திருக்குங்க. ஒரு சீசன் வந்துட்டா இந்த புதினா மணத்தக்காளி கீரையெல்லாம் தானாகவே தளைஞ்சு வந்துடுதுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. கத்திரிக்காயும் கொஞ்சம் இருக்குங்க. இப்போ தான் அவரைக்காய் செடி நல்லா பூ வைக்குது. இன்றைக்கி பூசணிக்காவும் ஒன்று இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். அப்படியே வடியில் பாருங்கள், மிதில் பாகல் இருக்குங்க. அப்படி குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. விதைக்குமே கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேங்க. இன்றைக்கி பாவக்காய் தான் பறிக்கலான்னு போனோம். ஆனால் பாருங்கள், சொரக்காய், பீக்கங்காய், கத்திரிக்காய், மணத்தக்காளி கீரை, புதினான்னு கூடையே நிறைஞ்சிருச்சுங்க.